ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது அணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சமன் செய்து சீர்தூக்குன் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. ஸோ இங்கே போல் அப்படின்னு வந்துருச்சு பார்த்துக்குங்க. போல் அப்படின்னு வந்தாலே ஓமை அணி. ஒருவேளை உங்களுக்கு இதில் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, இது வந்து நடுநிலைமையை பற்றி சொல்கிறது. ஸோ துலாக்கோல் சமன் செய்து சீர்தூக்கின் துலாக்கோல் போல் எப்போவுமே நடுநிலைமையாக இருக்கிறவங்க தான் சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்னொன்று பாருங்கள். வழியில் நிலையான் பால் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மாயிட்டுச்சு. அதாவது வந்து இங்கே வல்லுன்னு வந்துருச்சா, இந்த குரல் கேட்டு என்ன அணின்னு கேட்டாங்கன்னா இங்கே வல், அப்போ இல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல் பொருள், அதாவது ஒன்று இருக்கும் இல்லாதது போல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா புலின்னு வந்துருச்சா, புலியினுடைய தோலை வந்து ஒருத்தவங்க போத்திட்டு இருக்காங்க. அப்போ உண்மையாகவே அவங்க புலி கிடையாது. ஸோ போத்திட்டு இருக்காங்க. இது ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இல் பொருள் ஓமை அணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இன்னொன்று இருக்குது. வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தோர் போல கெடும். ஸோ இங்கே